இந்த நீதிமான் என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒருத்தன் வந்த உடனே அவன் ஆத்மா பாவங்களை விட்டு கம்ப்ளீட்டா அது வெளியே வருது. வரும்போது அது என்ன பண்ணும், அதற்கான அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். என்ன பண்ணும், தாகம் எடுக்கும். அதுதான் பிரேயர். அது எங்க கொண்டு போயிடும், தாகத்துக்கு நேரம் கொண்டு போயிடும். நீதிமானுடைய வாழ்க்கை எங்க கொண்டு போவோம், பிரேயர் கொண்டு போயிடும். ஒரு சரியா கிருபையை புரிந்து கொண்டாவே ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொன்றும் நடக்கும். கிருபையை சரியா புரிஞ்சுக்கிட்டா சொன்னா அது விசுவாசத்துக்கு நடத்தி, விசுவாசத்துல இருந்து நீதிமான் ஆக்கி, நீதிமான் எங்க போயிடுவான், ஜீவனுக்கு போயிடுவான். அல்லேலூயா, ஜீவனுக்குள்ள போயிடுவான். அப்ப அந்த ஜீவனுக்குள்ள போயிட்டு கடவுளோட உறவாடுகிறான் பத்தியா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிரேயர். அல்லேலூயா. இந்த ஃபெய்த் பேஸ்மெண்ட் இல்லாம அங்க என்ன பண்ணும்னா முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்குவாரு. நம்ம என்ன பண்ணுவாரு, எங்க இருந்து வந்தீங்க, கிருபை, விசுவாசம், நீதி, பிரேயர். அதுக்கப்புறம் நான் வரோம் பிரேயருக்கு அப்புறம் அந்த ஜீவன் என்ன கொண்டு வந்துடும், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அல்லேலூயா. அடுத்த ஸ்டெப் ஒருத்தனை மறுரூபம் மாத்தி விடும். அப்பதான் அவன் மகிழ்ச்சியா இருப்பான். அடுத்தது மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் அன்புல போய் முடிஞ்சிடும். அப்போ முன்னாடியே இருக்குது பின்னாடியே இருக்கு விஷயம் இல்லையா, முன்னாடியே இருக்கு பின்னாடி இருக்க விஷயம். முன்னாடி நடத்தி வந்த காரியங்களையும் பலப்பட உதவி செய்யும் ஜீவன், இனிமே நடக்க போற காரியங்களும் ஜீவன் உதவி செய்யும். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம பேசுறோம். இதுவரை நம்மை காத்தவரை இனிமேலும் ஏந்தி சுமப்பவரை.